அளவு ஜாக்கெட்டு கரெக்டாக இருக்குன்றாங்க, இதே அளவுக்கு தைங்கன்றாங்க. அவங்களுக்கு நம்ம அந்த மெஷர் பண்ணி பார்க்குறப்ப அளவு ஜாக்கெட் வந்து டைட்டாக இருக்குது, சின்னதாக இருக்குது. 35 சைஸு அவங்க அளவு இருக்குனாக்கா 32 சைஸு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க. எப்படி வந்து அது செட் ஆகும்? நம்ம தச்சிட்டோம்னா கடைசியில் நம்ம மேலேயே பழிய போட்டுருது. நீங்கள் வந்து பத்தாம தச்சிட்டீங்க, சரியில்லை, தச்சது சரியில்லைன்னு நம்ம மேலே பழி போட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா டெய்லர்ஸ்க்கும் என்ன சொல்லிங்கன்னா, வர்றாங்களா கொண்டு வர்றாங்களா அவங்களுடைய அளவு வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்குங்க. கொண்டு வரவங்ககிட்டயே அவங்க அளவு வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க. நான் புது கஸ்டமராக இருந்தால் நான் அப்படியே செக் பண்ணிவிட்டு தான் நான் வாங்குவது. ஏன்னா நம்ம அப்படியே வாங்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம மேலேயே பழி தூக்கி போட்டுருவாங்க. நீங்கள் வந்து பத்தாம தைச்சிட்டிங்க, என்ன தைச்சிருக்காங்க, என்ன டெய்லர் அவங்க, அந்த மாதிரி பழி போட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே வந்து அளவு ஜாக்கெட்டு கொடுத்தாலுமே அந்த அளவு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவோம். 32 சைஸு ப்ளவுஸை கொடுக்குறாங்க, ஆள் வந்து 35 சைஸில் இருக்கிறாங்க. நம்ம பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, எத்தனை பேரை பார்த்துருப்போம். அப்படி கண்டுபிடிச்சி தான் செக் பண்ணி பார்த்துடுறது. நமக்கு டவுட்டுன்னு ஒன்று வந்தாக்கா செக் பண்ணி, ப்ளவுஸ் இத்தினூண்டாக இருக்குது, ஆள் கொஞ்சம் பல்காக இருக்கிறாங்க, நம்ம அதை பார்த்தே ப்ளவுஸையும் ஆளையும் பார்த்தாலே செக் பண்ணிட்டு தான் வாங்குறது எப்போவுமே. அதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்க கொடுக்குறீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட நான் சொல்லிக்கிறது, ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு நீங்களே ஃபிட் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்க கொடுங்க.